நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் பேசிய ஊமைகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் தேவாதி தேவன் பேசின மறைவான பொக்கிஷம் அந்த காரியத்தை குறித்து, அந்த ஊமையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடும்படியாக, அன்றைய வார்த்தையை தடையில்லாமல் நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பும்படியாக எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம், உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். என் தகப்பனுடைய வாயிலிருந்து வந்த ஓமை குறித்து அப்பா நாங்கள் தியானிக்க போகிறோம். எல்லா தடைகளையும் என் தேவன் நீர் நீக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு அப்பா நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய சத்தத்திற்கு காத்திருக்கிறோம் அப்பா. இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தத்தை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாக, மறைபொருளை வெளிப்படுத்தும்படியாக என் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த மறைவான பொக்கிஷத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற அந்த வார்த்தை மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆமென். மறைவான பொக்கிஷம், ஒரு புதையுண்ட பொக்கிஷத்தை குறித்து ஆண்டவர் அற்புதமாய் இந்த இடத்துல சீஷர்களுக்கு சொல்றார். தேவாதி தேவன் பேசிய ஊமைகள்ல ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான ஊமை. ஒரு புதையல், ஒரு பொக்கிஷம் என்றால் எல்லாருக்கும் அது எளிதில் கிடைக்காது இல்ல. கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில யாரோ ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம், அப்படிதான் சொல்லுவாங்கப்பா. உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இல்லை, உனக்கு ஒரு புதையல் கிடைச்சிருக்கு, உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எல்லாரும் போற்றி அவர்களை உயர்வாய் சொல்லுகிற ஒரு காரியம். அதனை புரிந்து கொண்ட மனிதன் தன்னுடையது எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தில் உள்ள பொக்கிஷமே தன் வாழ்நாள் முழுவதும் போதும், தனக்கு மட்டுள்ள தன்னுடைய சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் போதுமானது என்பதை உணர்ந்து கொண்டவனாய் என்ன பண்றான், தன்னுடைய எல்லா காரியத்தையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குறான். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் யுத்த செய்தியை கேட்ட உடனே தங்களுடைய அந்த விலையேற பெற்ற பொருட்களை எல்லாம் நிலத்துல புதைச்சிட்டு சில அடையாளங்களை விட்டு சென்றுவாங்களாம். அவங்க யுத்தத்திற்கு போயிட்டு ஜெயித்துட்டாங்கன்னா திரும்பி வரும் பொழுது அந்த பொருட்களை எல்லாம் அவங்க சொந்தமாக்கி கொள்வாங்க. இல்லாட்டி அது அவங்களுடைய குடும்பத்தாருக்கோ இல்லை வேற யாருக்காவது அது என்ன ஆயிரும், சொந்தமாயிரும். இதை இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்திருந்ததுனால அதை வைத்தே ஆண்டவர் அவர்களுக்கு புரியும்படியாக இந்த ஓமையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதை புரிந்து கொண்ட பவுலோ கொரிந்து சபைக்கு அவர் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். இந்த பொக்கிஷம்ங்கிறது பரலோக ராஜ்யம்ல, பரலோக ராஜ்யம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய விலையேற பெற்ற, எதற்கும் ஈடு இணை செய்ய முடியாத நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு. ஆமென். அதை எதில் பெற்றிருக்கிறோம்? இந்த மண்பாண்டங்களில், இந்த சரீரத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 1974ஆம் ஆண்டுல மார்ச் மாதத்துல இந்த சீனாவில் விவசாயிகள்லாம் கிணறு வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்களாம். அவங்களுடைய வறண்ட நிலத்திற்கு அடியில கிறிஸ்துவுக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு டெரகோட்டா அப்படின்ற சிலைகள் புதைந்திருந்ததாம். மத்திய சீன பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அபூர்வமான கண்டுபிடிப்புல
8000 வீரர்களும் 150 குதிரைப்படை 520 குதிரைகளை கொண்ட 130 ரதங்கள் அதுல இருந்துச்சாம். இன்று சீனாவின் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக அந்த டெரகோட்டா படை வந்து மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அங்க இப்போ 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் இதை பார்க்கறதுக்கு போறாங்க. அநேக நூற்றாண்டுகளாக மறைந்து கிடந்த இந்த வியப்பளிக்கும் பொக்கிஷம் இன்று உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் புதைந்திருக்கு. கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் ரட்சிப்புமே நமக்குள் இருக்கிற பொக்கிஷமா இருக்கிறது. ஆனால் இது மறைத்து வைக்க வேண்டிய பொக்கிஷம் அல்ல. தேவனுடைய அன்பினாலும் கிருபையினாலும் உலகத்தில் உள்ள எல்லா தேசத்தின் மக்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கிறது. ஆமென். இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்குள்ள மறைந்து இருந்த பொக்கிஷம் அநேக நாட்களாக அந்த பொக்கிஷம் எனக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா கிதியோன் இல்ல ஒரு மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷம் அவருக்குள்ள இருக்கிறது அவருக்கே தெரியல. அந்த இடத்துல தூதன் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை கொண்டுதான் ரட்சிக்க போறார். அவர் சொல்றாரு, நான் ரொம்ப சின்ன குடும்பம் இல்ல, இஸ்ரவேலை நான் எதனால் ரட்சிப்பேன், நான் என்ன செய்வேன், என்னால முடியாது. இல்ல உனக்கு இருக்கிற பலத்தோடு இந்த பலத்தோட போ இல்ல. அவனுக்குள் இருந்த இந்த பொக்கிஷத்தை காண்பித்து கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த இடத்துல அவனும் ரட்சிப்படைந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் ரட்சித்தான் சொல்லி பார்க்கிறோம். மீதியானியர்களை அவங்க வந்து யுத்தத்திற்கு போகும்போது ஒரு எக்காலம், ஒரு பானை, ஒரு தீவட்டி இல்ல, எக்காலத்தை ஊதி தீவட்டியை இடது கையில பிடிச்சு பானையை உடைக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் இல்ல. எக்காலம் என்பது துதியை குறிக்கிறது, தீவட்டிங்கிறது ஜெபத்தை குறிக்கிறது, இந்த பானைங்கிறது நம்மளை குறிக்கிறது. அதாவது நம்மில் விலையேற பெற்ற இந்த அபிஷேகம் நம்மில் கிரியை செய்ய வேண்டுமானால் இந்த மண்பாண்டத்தை உடைத்து விட வேண்டும். ஆமென். நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சுயம், நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த பெருமை, நம்மளுக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் உடைத்து விட்டு நீங்க எக்காலத்தை ஊதி தீவட்டியை ஏந்தி பாருங்க, சத்ரு ஓடியே போயிடும். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். தேவன் தமது விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் ஒன்றை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக, அதை வைப்பதற்கு ஒரு நிலத்தை, ஒரு பாத்திரத்தை தேடுறார். அதற்காகத்தான் அவர் தெரிந்தெடுத்தது பலவீனமான, ஒன்றுக்கு உதவாத நம்மைத்தான் அவர் தெரிந்து கொண்டு நமக்குள்ளாக அந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை, ரட்சிப்பை கொடுத்திருக்கார். எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இல்ல. இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதனுக்கும் கிடைக்காத ஒன்று, மிகப்பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. அத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களே, எத்தனை பேர் நம்மளை விட திறமையானவர்கள், அழகானவர்களா, எவ்வளவு சூப்பரா மக்கள் இருக்கிறாங்க இல்ல. ஆனா அவர்களெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்குள்ள அந்த ரட்சிப்பை பெற்று அதை நம்ம ஒரு பெரிய ஒரு காரியமாவே நினைக்க மாட்டோம். தேவன் நம்மை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். மறுவாழ்வை குறித்ததான ஒரு நிச்சயத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை, எந்த உலக பொருளாலும் ஈடு செய்ய முடியாத விலையேற பெற்ற ரட்சிப்பு நமக்குள்ளாக பொக்கிஷமாக புதைந்திருக்கிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே அல்லேலூயா ஆமென் சொல்லிரோமா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம்ம உள்ளத்திற்குள் வரும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஆமே. நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த சந்தோஷத்தை அனுபவித்திருப்போம் எல்லாருமே. எப்ப என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அந்த 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 நாட்களை நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அன்றுக்குள்ள நம்ம வரும் பொழுது, உருவாகும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருந்த ஒரு சந்தோஷம் பா, அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சாட்சி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பழனியில, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, மந்திரவாதி தொட்டன்னா. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கம்மா. ஆமென். ஆமேன். பார்த்திருக்கீங்களா மந்திரவாதி தொட்டனாவ? ஆமா ஆமா. என்னால மறக்க முடியாத ஒரு சாட்சி அவர் சொன்னது. உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா. நம்ம எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. வந்து அவரே அவங்க மனைவி எல்லாரும் ஆமா ஃபோட்டோலாம் எடுத்து எங்களோடு கூட பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அவருடைய சாட்சி ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும்.
தெரியாதவர்களுக்காக நான் சொல்றேன். அவர் கர்நாடக மாநிலத்துல ஒரு விவசாய பண்ணையார் குடும்பத்துல ஒரே மகனாய் பிறந்திருக்காரு. நல்லா படிக்க வச்சிருக்காங்க. பெரிய மந்திரவாதிட்ட ஒரு சிஷ்யனா இருந்து அதுல பாஸ் பண்ணி பட்டம் பெற்று அநேக மந்திரங்களை கற்று அவர்கிட்ட 7 குட்டிச்சாத்தான் இருக்குமா, 16 நல்ல பாம்பு இருக்குமா, 22 வேலைக்காரங்கள் இருப்பாங்களாம். சுடுகாட்டில் தான் குடியிருந்திருக்காரு. ஒரு சுடலை மயானம் பிணக்குழி மேலே தான் அவர் அவருடைய ஆஃபீஸ் ரூமே. குடிக்க தண்ணி வேணும்ப்பா அப்படின்னா அந்த சீஷன் என்ன பண்ணுவான்னா மண்டையோட்டில் தான் கொண்டு வருவாங்க. குருவே குடிங்கன்னு ரொம்ப பவ்யமா. பிசாசுகளோடு பிசாசாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர். 7 பிசாசுகளுக்கு அவர் ஓயாம வேலை கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா இவங்களை அடிச்சே கொன்றுமா. அந்த மாதிரி மோசமான பிசாசுகளை வைத்திருந்தார். அவர் மண்ணை அள்ளி கொடுக்கும் பொழுது அது ஜீனியாய் மாறுமா, மல்லிகைப்பூவாய் மாறுமா, பேப்பர் எடுத்து கொடுத்தா அது காசா மாறுமா. அதை வச்சுதான் பஸ்ல டிக்கெட்டு ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு வருவாங்களாம், வெறும் பேப்பர்ல. சில நேரத்துல மாமியார் தேடி வருவாங்களாம். என்னன்னா, மருமகள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறான்னு சொல்லி 500 ரூபா கொடுத்து மந்திரமை வாங்கிட்டு போவாங்களாம். அடுத்து மருமக வருவாங்களாம், 1000 ரூபா கொடுத்து மாமியை அடக்கிறதுக்கு மை வாங்கிட்டு போவாங்களாம். அடுத்து அந்த வீட்டில் இருக்கிறவர் வருவாராம், 1500 ரூபா கொடுத்து இந்த 2 பேரையும் அடக்கிறதுக்கு மந்திர மை வாங்கி கொடுங்கன்ட்டு. எல்லாம் பணம் 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 பணம், பாதாளம் வரையும் பாயும் பணத்திலே புரண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அவர் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கூவுற சேவல் ஒன்று, கூவாத சேவல் ஒன்று வேணுமா, உடைச்ச தேங்காய் 7, உடைக்காத தேங்காய் 7, பொட்டு வைத்த இளநீ இளநிக்கு. இது எப்படி மனப்பாடம் ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழம் 201, கோழி முட்டை 50, வாழைப்பழம் 3 சீப்பு, அவருக்கு வேண்டிய ஒரு ட்ரெஸ்ஸு, எல்லார்கிட்டையும் பணமும் பொருளும் வாங்கி மக்களை ஏமாற்றி எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் என்ன இல்லை, மனசில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லையே, இவ்வளோ படிச்சிருக்கேன், மந்திரவாதியாக இருக்கேன், இவ்வளோ நான் வாழ்ந்தாலும் நிம்மதி இல்லையே, என்ன செய்யறது, ஒரே துக்கமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை பெறதுக்கு பணத்தை செலவு செஞ்சு பார்க்குறாராம். எவ்வளோ பணம், பீர் குடிச்சு பார்க்க, சாராயம் குடிச்சு பார்க்குறாரா, சிகரெட் குடிச்சு பார்க்குறாரா, போதை, சினிமா, எதுலையுமே சந்தோஷம் இல்லை. அதே மாதிரி இவருக்கு கிறிஸ்தவர்களை கண்டாலே பிடிக்காது, ஆகாது. ஏன்னா இவர் ஒரு மந்திர கோல் வச்சிருப்பாரா. அவரோட 22 வேலைக்காரங்களில் முன்னாடி 10 பேர், பின்னாடி 10 பேர், அவர் பக்கத்தில் 2 பேர், தடி கம்பு எல்லாம் வச்சுருப்பாங்களாம். அவர் போகும்போது என்ன சொல்லுவாங்களா, மந்திரவாதி வர்றாரு, சக்கரவர்த்தி தொட்டனா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போவாங்களாம். அப்போ அந்த மக்கள்லாம், ஐயோ ஊரை அடித்து உலையில போட்டவன் வர்றான்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் பயந்து ஓடிடுவாங்களே. ஏன்னா பைத்தியமாக பண்ணிடுவாராம். யாரு பிடிக்கலையோ அவங்களுக்கு பைத்தியம் வர பண்ணிடுவாராம். அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஆள். அப்போ ஒரு நாள் அந்த தெருவில் பாஸ்டர் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கூட்டத்தை வைத்து பாஸ்டர் ஒரு மெசேஜ் கொடுத்துட்ருக்கார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருக்கிறாரு, அதனால் வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்றாரு. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், நீங்கள் சீக்கிரமாக மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தாராம். இவர் வந்துட்டுருக்குறாங்க அங்கேருந்து. ஏன்னா மக்கள் அத்தனை பேரும் இவரை பார்த்தா இவர் வரான்ட்டா இல்லை ஓடிடுவாங்க. ஆனால் இவர் பிரசங்கத்தை நிறுத்தாமல் மாற்றி பண்ண ஆரம்பிச்சாராம். எப்படின்னா, மந்திரவாதியும் மயானக்காரனும் ஊரை அடிச்சு ஒலையில போட்டவனும் ஊறுகாய்க்கு எலுமிச்சம்பழம் வாங்கினவனும் உருப்படவே மாட்டான். நீ மந்திரத்துல இருக்கிற மந்திரவாதியை நீ மனம் திரும்பு, ஏசப்பா உன்னை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை மாத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். உடனே இவருக்கு கோபம் அந்த வேலைக்காரங்க எல்லாரும் அந்த பாம்பை மயக்கம் கொடுத்து இடுப்புல கட்டி வச்சிருப்பாங்களாம். அத்தனை பாம்பு, 16 நல்ல பாம்பு. ஸோ அத்தனையும் மயக்கம் தெளிச்சு அந்த கூட்டத்துக்குள்ளே விடுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டவுடனே எல்லாம் பாம்பை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டாங்களாம் மக்கள் எல்லாம். எல்லாரும் அந்த பைபிளை விட்டுட்டு போனவுடனே இவர் அந்த ஆட்களும் போய் இந்த பைபிளை கிழிச்சு எல்லாத்தையும் போட்டு அடித்து வச்சு இந்த ட்ரம்ஸ் அத்தனையும் அடித்து எல்லாத்தையும் சுக்கு நொறுக்கிட்டு சொன்னாராம், இனி இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், கை கால் விளங்காமல் பண்ணிடுவேன், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இவங்க ஊழியம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், எப்படி இவங்க சபை நடத்துகிறாங்கன்னு பார்க்கலாம், சரி கோபத்தோட ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு வாலிபன் சொன்னானா, ஒரு கிறிஸ்தவ பெண் எலிசபெத் அந்த அம்மா பேர், அவன் மனைவியா எனக்கு கூட சேர்த்து வைங்கன்னு 500 ரூபா கொடுத்து எப்படியாவது மந்திரம் பண்ணி எனக்கு ஒரு மை செஞ்சு கொடுங்கன்னு ஒன்று. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிறிஸ்தவர்கள்னாவே பிடிக்கல, இவன் கேட்குறது ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்காக கேட்குறான். சரி, அந்த அம்மாவோட தலைமுடி, அவனோட காலடி மண், அப்புறம் அந்த அம்மா யூஸ் பண்ணுற ஒரு பொருளும் வேணும்னு சொல்லி அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு காசை கொடுத்து அதெல்லாம் வாங்கி மந்திரம் வச்சு மை செஞ்சுட்டார். ஒரு அமாவாசை ராத்திரியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதுக்கு பேர் எலிசபெத்துன்னு வச்சு அந்த கையில் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை சண்டால மைன்னு ஒரு மையை கையில் தடவி 1001 மந்திரம்
சொல்லி 1001 பூ போட்டா அந்த எலுமிச்சம்பழம் உயிராயிரும். அந்த கையை நகர்த்தினோன்னா அது வந்து அந்த கை போகிற பக்கம்லாம் உருண்டு வரும். அப்படியே சுற்றினோன்னா அது வந்து கரகரகரன்னு அந்த எலுமிச்சம்பழம் சுற்றுமா. அப்போனா என்ன அர்த்தம்னா அந்த எலிசபெத்துக்கு ஆமாம் இது மூளையில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஆள் கூட சேர்ந்துருவான்னு சொல்லி அந்த காரியத்தை அவர் செஞ்சிட்ருக்காரு. அந்த சக்தி வாய்ந்த மந்திர அறைக்குள்ளே 1000 மந்திரம் சொல்லியாச்சு, 1000 பூ போட்டாச்சு. கடைசி மந்திரம் சொல்லி கடைசி பூ போட்டால் இந்த எலுமிச்சம்பழம் உயிராயிரும். அந்த உயிராகி அதுக்கு வந்து மூளை கிறுக்கு பிடிச்சி நேராக அந்த ஆள்கிட்ட போயிடும். இந்த கடைசி நிமிஷத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மந்திர அறைக்குள்ள ஒரு 100 டியூப்லைட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு வெளிச்சம். ஆமென். இயேசுவானவர் அந்த இடத்துல தரிசனமாறார். இது என்ன வெளிச்சம் என்ன வெளிச்சம்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்தா ஆண்டவர் வந்து தரிசனமாயி ஆண்டவர் சொன்னாராம், என்னையே தெய்வமாய் வணங்குகிற என் பிள்ளைய உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டாராம். யார் இவர், யார் திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாரேன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சிலுவை காட்சி தெரியுது. அப்போதான் அவர் யோசிக்க, ஓ இந்த கிறிஸ்தவங்க அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது அவருடைய மூளை நின்று போச்சா, பேச்சு வாய் கை மை எல்லாம் நின்று போச்சு. அந்த சக்கரவர்த்தி தொட்ட நான் படுதோல்வி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி அவர் சொல்லுவார். 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த தெளிவு வந்து அதுக்கப்புறம் இதுக்கு அர்த்தம் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு யோசிக்கும் போது அந்த பாஸ்டர் ஞாபகத்துக்கு வரார். அந்த ரோட்டில் வந்து நம்ம அடித்து வரட்டணுமே அந்த பாஸ்டர்கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் சர்ச்சுக்கு போகிறாராம். தூரத்தில் வர்றதை பார்த்தோன்னே இங்கே பாஸ்டருக்கு ஐயோ அவன் கோவத்தில் போனால் திரும்ப அந்த கோவத்தில் தான் வர்றான்னு சொல்லி இயேசு நாமத்தில் கட்டுறேன் பிசாசை போன்னு சொல்லிட்டே சர்ச்சுக்குள்ளே ஓடுறாராம். இவர் பின்னாடியே போகிறாராம். போய் நேராக போய் காலில் விழுந்தாச்சு. இவர் பாஸ்டருக்கு என்னடா நம்ம ஏதோ மை வச்சு திரும்ப வந்துட்டானோன்னு சொல்லி பயந்துட்டு என்னப்பா என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னோடனே இவர் சொன்னாரா, உங்கள் ஏசப்பாவை உங்கள் ஏசுநாதரை நான் பார்த்தேயா, எத்தனை அழகு எத்தனை கொள்ளை அழகு அவர், அவ்வளோ அருமையாக என்னோட மந்திர அறைக்குள்ளே வந்து எல்லா மந்திரத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வர்ணிக்கிறார் அழகா இல்லை. அப்போ அவர் சொன்னாரா, தொட்டனா நீ எப்போ எங்கள் கூட்டத்தில் வந்து பாம்பை விட்டியோ, எப்போ எங்கள் பைபிள் எல்லாத்தையும் நீ அடித்து நொறுக்குனையோ, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நானும் என்னுடைய அந்த சின்ன சபை மக்களும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து உபவாசம் பண்ணி நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுறோம். நீ மனமாறும்படியாக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உன்னை ரட்சித்திருக்கிறார், அவருடைய மகளுக்கு பைத்தியம் பிடிக்காம காப்பாற்றி இருக்கிறார். உனக்கு ஒன்று தெரியுமா, ஏசப்பாவை வணங்குகிற எந்த பிள்ளைக்கும் மாந்திரம் வச்சா பழிக்காது, மை வச்சா பிலிசூனியமோ ஏவலோ மாந்திரிகமோ செய்வனையோ நீ என்ன வச்சாலோ எத்தனை குட்டி சாத்தான நீ ஏவுனாலும் அது பழிக்காது. ஆமென். என்னாகவும் 23:23 எடுத்து வாஸ்து காமிச்சாராம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நாங்கள் ஏசப்பாவை வணங்குறவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அநேக வார்த்தைகளை எடுத்து காமிச்சாராம். உபாகம் 28:1-2 எல்லாம் நீ ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொண்டினா உனக்கு நல்லது, இல்லைன்னா உனக்கு சாபம் வரும், கேடு வரும், கொள்ளை நோய் வரும், சஞ்சலம் வரும், நிர்மூலமாக்கி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இயேசு வேணுமா, சுடுகாடு வேணுமா, பைபிள் வேணுமா, மண்டையோடு வேணுமா, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்புறமேல் இவர் ஆண்டவர் தான் எனக்கு வேணும்னு அவர் நினச்சி யோசித்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த பாறை போல இருந்த அவருடைய மனசு அப்படியே அந்த ஐஸ் கட்டி மாதிரி உருக ஆரம்பிச்சிச்சான். அழுது ஒப்பு கொடுத்தாராம். ஏசாயா 53 எல்லா காரியத்தை ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எப்படி நம்மளுக்காக மரித்தார், அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறது எல்லாவற்றையும் அவர் வேதாகமத்திலேருந்து எடுத்து காண்பிக்க 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 இவர் அழுன்னு அழுகிறாரா. இவ்வளோ நாள் நான் தெரியாமல் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இவ்வளோ நாள் நான் இந்த மந்திரத்தில் நான் என்னை ஏமாற்றிக்கிட்டேனே, இந்த சுடுகாட்டிலேயே உட்காந்துட்டேனே, இவ்வளோ நாள் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு அழுக 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 ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது மன்னிக்கிற தெய்வம் நேசுல அவரை மன்னித்தார். மன்னிப்பு கேட்டு செபித்து முடிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அவ்வளவு அசிங்கமாக கேவலம் அப்படி பயங்கரமாக இருப்பாராம், தாடி மீசை இதெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருப்பாராம். கேவலமாக இருந்த அவர் அழகாக மாறிட்டார். அவ்வளோ அழகாக அவர் சொல்கிறார், பாருங்கள் இப்படி இவ்வளோ அழகாக நான் மாறிட்டேன், ஆளே மாறிட்டேன்னு அவ்வளோ சந்தோஷமாக, அடக்க முடியாத ஒரு சந்தோஷம். அந்த பொக்கிஷத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த சந்தோஷத்தை பெற எத்தனை நான் செலவு பண்ணியிருக்கேன், ஆனால் கிடைக்கல, இப்போ என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கையை உயர்த்தி ஜெபித்த பின்னாடி எனக்குள்ள இயேசு
வந்ததும் சந்தோஷம்னு சொல்லிட்டு உண்மையா அந்த சின்ன வயசுல அவரு வந்து ஸ்டேஜ்ல ஆடினார் அந்த பாட்டு, தூரி 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 கண்ணன்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப சந்தோஷமா ஒரு மறக்காத ஒண்ணா இருந்தது. அடுத்த பாஸ்டர் வந்து அவரு சந்தோஷத்துல அவர் நிறையறாரு. பாஸ்டர்மா வர்றாங்க, ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷம். நேரா போய் மந்திர அறைக்குள்ள போய் அந்த இருக்கிற 22 வேலைக்காரங்களை கூப்பிட்டு பெட்ஷீட்டை எடுத்து அத்தனை மந்திர பொருளை மூட்டை கட்டி நேரா கொண்டு போய் ஆத்துல தூக்கி போட்டுட்டு, இல்ல அவங்க நினைச்சாங்களா குருவுக்கு என்னாச்சு? இல்ல நான் இது எல்லாமே போய் மந்திரம் எல்லாம் பொய், மையெல்லாம் பொய், இயேசுதான் மெய்ன்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்பி ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, இயேசுவை நம்புங்க, அதுதான் உங்க தெம்புங்க, இல்லாட்டி வம்புங்கன்னு வரும். உண்மையாவே அற்புதமான ஒரு சாட்சி ஆண்டவர் வந்து ஒரு உயிருள்ள சாட்சியை நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு காரியம், அந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சோன்னே இப்படிதான் அந்த மனுஷனும் சந்தோஷப்பட்டிருப்பாள்ல, ஆண்டவரை துதிச்சு பாடியிருப்பாள்ல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம துக்கமாவே இருக்கிறோமே. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்க போச்சு? இல்ல யோசித்து பாருங்க. அப்பேற்பட்ட உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட நாம அந்த சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நம்ம ஒரு காரியம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார். நமக்குண்டான எல்லாவற்றையும், அதாவது நம்மளே நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சில காரியங்கள், நான் அப்படித்தான் இருப்பேன், சில பிடிவாதங்கள், சில சுயம், மாம்சம், பெருமை, இல்லை ஜென்ம சுவாபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத குணாதிசயங்கள், மாம்சத்தின் கிரியைகள், பகை, விரோதம், கசப்பு, மாய்மானமான வாழ்க்கை, எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் போதும்னு சொல்லி அந்த ரட்சிப்பின் ஊற்றாகி அந்த கண்மலையை இறுக பற்றி கொண்டோம் என்றால் நாம தான் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்கள். ஆமென். பவுல் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:7-8 நம்ம வாசிக்கிறோம், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த உலக காரியங்கள், அன்னைக்கு கூட நான் சிஸ்டர்கிட்ட பேசும்போல அனிதா சிஸ்டர்கிட்ட சொன்னேன், எவ்வளோ நான் நினைச்ச காரியங்கள், இதெல்லாம் எனக்கு மேன்மை, இதெல்லாம் எனக்கு சூப்பரா இருக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடும்படியாக, இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு விடும்படியாக ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கேன். அந்த ரட்சிப்பா அதை விட மேன்மையானது. ஆமென். அதான் பவுல் சொல்றாரு, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள், ஆசைகள் எதன் மேல் இருக்கிறது? நம்முடைய கவனங்கள் எதை சுற்றியே வருது? ஆண்டவரை அறிகிற அறிவின் மேல் இருக்கிறதா, அல்லது இவ்வுலக ஆசைகள் மேல இருக்கிறதா? நம்மளை நாமே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு நேரத்துல இருக்கிறோம். நம்மளுடைய நம்பிக்கை எதன் மேல வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆணுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இல்ல, பாடுகள் மூலம்தான் பரலோகம் போக முடியும். நம்ம சின்ன வயசுல ஒரு பாட்டு பாடியிருப்போம், பாடு வரும்போது பாடு, நம்ம கஷ்டம் வரும்போது பாடு, ஆண்டவரை துதிச்சு பாடு, நிச்சயமா இந்த காரியங்கள் எல்லாம் மாறிடும் ஆண்டவர் சொல்றார். இவ்வுலக ஆசைகளை விட்டு விடலைன்னா பரலோக தேவனுடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்காது. ஆமென். பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்தோமே. மத்தேயு 19 வாசித்து பாருங்க, 27ஆம் வசனத்துல, எங்களுக்கு என்னப்பா கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடியே வந்துட்டோமே. இல்ல, அதற்கு ஏசப்பா சொல்றாரு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஆமென். ஆண்டவரை பின்பற்றிய அப்போஸ்தலர்களுக்கு எல்லாவற்றையும்
விட்ட அப்போஸ்தலர்களுக்கு என்ன விட்டாங்க? வலைய விட்டாங்க. படகு, கடல், மீன், குடும்பம், உறவு, நண்பர்கள், அவர்களுடைய தொழில் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றியதுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது? 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கும்படியான ஒரு கிருபை. ஆமென். 12 சிங்காசனத்துல வீற்றிருக்கும்படியான ஒரு கிருபை. அவங்கள போலவே நம்மளும் தேவனுக்காய் எல்லாவற்றையும் விட்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றினோம் என்றால் நம்மளுடைய சுயத்தை, மாம்சத்தை, பெருமையை தேவனை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற, எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த நேரம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு காரியமும், சபை கூடுதலா இருக்கட்டும், ஆண்டவர் நம்ம 1 hour ப்ரே பண்றோம்னு சொல்லியிருக்கோம். இந்த 1 hour டைம்ல நம்ம எந்த காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்மளுக்குள்ள இருக்கிற மனசாட்சியை நம்ம கேட்டு பார்க்கலாமே. இல்லை, செல்ஃபோனாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், சீரியலாக இருக்கலாம், இல்லை கிரிக்கெட்டாக இருக்கலாம், பிக் பாஸாக இருக்கலாம். இந்த உலக ஆசைகள், சொத்து, சோகம், இல்லை பணம், என்ன வேணும் இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம். உலக ஆசைகள், இச்சைகளை விட்டு ஆண்டவர் தான் வேணும்னு நம்ம அவரை பின்பற்றி போனோம்னா, இந்த உலகத்தை ஜெயித்தோன்னா, மார்க் 10ஆம் அதிகாரம் 17 ஒருத்தர் சொல்லுவார், திடீர்னு நல்ல போதகரை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்னப்பா செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறியாப்பா? இதெல்லாம் இருக்கு, நீ கொலை செய்யக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், ஆமாம் ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து அன்பு கூர்ந்து, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துரு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவான்னு சொல்லுவார். அவன் ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை உள்ளவனாய் இருந்தபடினால அது துக்கமாய் இருந்தது. அந்த வார்த்தைகள் அப்படியே போயிட்டான். இல்லை, அதெல்லாம் விட முடியல. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள், சந்தேகம் இல்லைதான். ஆனால் யார் இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, அதுதான் எனக்கு எல்லாமே, அதை விட்டுட்டு என்னால் வர முடியாது ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்தை நம்ம விட முடியலன்னு நினைக்கிறோமோ, தேவனுடைய அன்பு அங்கே நம்மளுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்காது. ஆண்டவர் அதான் சொல்கிறார். நீ உலகத்தை ஜெயித்தினா, நீ உலக மாமிசம் பிசாசை ஜெயித்தினா, உலக ஆசை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தினா, வெளிப்படத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்கும். எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுங்க. ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. அறிக்கை செய்யுங்க. மறைவான மண்ணை ஆண்டவர் கொடுப்பார். வெண்மையான குறிக்கல், புதிய நாமம், விடிவெளி நட்சத்திரம், வெண் வஸ்திரம், ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் பிதா முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுகிற ஒரு பாக்கியம். ஆலயத்திலே தூணாக தேவனுடைய நாமம், புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமம், புதிய நாமத்தையும் ஆண்டவர் எழுதுவார். அது மட்டும் இல்ல, தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படியான ஒரு கிருபை. இங்க அப்போஸ்தலர்களுக்கு 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் சொன்னாரு. இங்க நமக்கு என்ன தெரியுமா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம். ஆமேன்னு சொல்லலாமா? அது மட்டும் இல்ல, நம்ம ஒன்று விட்டா 100 ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்றாரு, நித்திய ஜீவனை கொடுப்பேங்கிறாரு. ஆமேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை, நமக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யோசித்து பாருங்க, எத்தனை ஆசீர்வாதங்கள். ஒன்று விட்டா 100 ஆசீர்வாதம். எதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்? இல்லை, கிறிஸ்துவுக்காக எத்தனை நிந்தைகள், பாடுகள், நெருக்கங்கள் வந்தாலும் அந்த பொக்கிஷம் நமக்குள்ளே இருப்பதால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்போம். அறிக்கை செய்வோமா? கிறிஸ்துவுக்காக எத்தனை நிந்தை, பாடுகள், நெருக்கங்கள் வந்தாலும் அந்த பொக்கிஷம் எனக்குள்ளே இருப்பதால் நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். ஆமென். நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறீங்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்களுக்கு அவர்கள் செய்த தீமையை நன்மையாய் மாற்றி தேவன் கொடுப்பார் நம் தேவன். ஆமென். யோசேப்பை போல. பழைய ஏற்பாட்டில் சந்தோஷம்னா யாக்கோபு சொல்ற ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, நான் வெறுங்கையாய் வந்தேன்ப்பா, வெறுங்கையாய் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு கிடைத்தது. இது ஒரு சந்தோஷம் பழைய ஏற்பாட்டில். இல்லை, அதுதான் பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஒன்றுமில்லாம நான் இருந்தேன், தேவன் எனக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள் அவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சந்தோஷம் என்றால், அப்போஸ்தலர்களுடைய சந்தோஷம் என்றால் அவர்கள் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? பொண்ணும் இல்லை, பொருளும் இல்லை, இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. ஆமென்.
அப்படின்னு சொல்லிட்டு அற்புதம் செஞ்சாங்க, நன்மை செஞ்சாங்க. ஆனா அவர்களுக்கு கிடைத்தது அடி, உத, சிறைச்சாலை, உபத்திரவம் தான். அவருக்காய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதுதான், இந்த உபத்திரவத்தை சகித்துக் கொள்வதுதான், அடி வாங்குவதுதான், உதை வாங்குவதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சொல்றாங்க. ஆமென். பெற்றுக்கொண்ட அரிதாக கிடைத்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை சுதந்தரித்த நாம் இந்த உலகத்திற்கு அதை கொண்டு போகணும். அதற்கு என்ன நிந்தை பாடுகள் வந்தாலும் என் தேவனுக்காய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, எங்களுக்கு பிடித்தவற்றை எல்லாம் இழப்பதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்ம நினைக்கலாம் நம்ம மூலமா அற்புதங்களை செய்ய போறாரு, ஆமென், நம்மை கொண்டா உலகத்தை கலக்க போறாரு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்போஸ்தலர்களைப் போல பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, தேவ அன்பை உலகிற்கு நம்ம கொண்டு போனோம். பாடுகளை சகித்து கொள்ளணும். உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள்னால, இதை நீங்க அழுத்தமாய் உங்க இருதயத்துல எழுதிக்கிங்க. உண்மையாய் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்றால், உண்மையாய் அவர் எனக்காய் ஜீவனை கொடுத்தார், என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நிச்சயம் வாழ வைப்பார், அவருடைய ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கிறது, அந்த மறைவான பொக்கிஷம் எனக்குள்ள இருக்கிறது என்று நம்ம நம்பினோம் என்றால், விசுவாசித்தோம் என்றால் நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஆமென். அவருடைய அன்பை சொல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்துவதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அற்பமான துவக்கமாய் இருந்தாலும் அற்புதமாய் தேவன் மாற்றுவார். அந்த மறைவான பொக்கிஷம் நமக்குள்ளதா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும், திரும்ப திரும்ப இந்த வார்த்தை ஆண்டவருக்கு நினைவுபடுத்திட்டே இருந்தார். எத்தனை மக்கள் இருந்தாலும், எத்தனை திறமைசாலிகள் இருந்தாலும், எத்தனை ஞானவான்கள் இருந்தாலும், இந்த அரிதான, இந்த மறைவான, இந்த புதையுண்ட அந்த பொக்கிஷத்தை நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறாரே. ஆமென். நல்லா தேடி பாருங்க. அதை கண்டுபிடித்து உங்களுக்குள்ள இருக்கிற மற்ற காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு உங்க ஃபோக்கஸ் அந்த பொக்கிஷத்தின் மேல திரும்பும் போது, சுதந்திரித்து கொண்ட அந்த பொக்கிஷத்தை நீங்க மட்டும் அனுபவிக்காதபடி அதை மற்றவர்களுக்கும் காண்பித்து அதை பெற்றுக்கொள்ள நல்ல வழிகாட்டியாய் இருக்க பிரயாசப்படணும். பரலோக ராஜ்யத்தின் மதிப்பை அறிந்தவன் கிரயம் செலுத்தி பெற்றுக்கொள். ஆமென். நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கும் பரலோக ராஜ்யம் விலை மதிக்க முடியாதது, நிகரற்றது, நித்திய வாழ்வை தரக்கூடியது. இந்த பூமியில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் அது கடந்து வரணும்னு நம்ம பிரயாசப்படணும். நம்ம தேசம் முழுவதும் ஆண்டவரின் தேசமாய் மாறணும். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம், சபைகள் எழும்பும் காலம். இது ஒன் மேன் ஷோ கிடையாது இல்ல. மோசே மட்டும் அப்ப நடத்தினார், யோசுவா எடுத்து நடத்தினார், எலியா இருந்தார், எலிசா இருந்தார், ஒருத்தர் தான் நடத்தினாங்க. ஆனா இப்போ மாம்சமான யாவர் மேலும் எல்லாரையும் ஆண்டவர் ரெடி பண்ணணுன்றார். எல்லார் மேலையும் தேவனுடைய கிருபை, அந்த பொக்கிஷம் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டுல அது ஃபவுண்டேஷனா இருந்தது, புதிய ஏற்பாட்டு ரெவலேஷனா இருக்கிறது. அஸ்திபாரம் போட்டதுக்கு மேலேயே திரும்ப திரும்ப அஸ்திபாரத்தையே போடாம கட்ட ஆரம்பிக்கணும். அப்பதான் ரெவலேஷன் வெளிப்படும், மாளிகையா எழும்புவோம். நமக்குள் புதைந்திருக்கும் பொக்கிஷத்தை கண்டுபிடித்து அதனை நமதாக்கி கொள்ள, சிலவற்றை இழக்க நேர்ந்தாலும் தயங்காமல் இழந்து, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வசனத்தை மறக்காம தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்போம். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை கண்டும் காணாதவர்களாய் இருக்காதபடி, அநேகர் அதை பார்த்துட்டாங்க, உள்ள இருக்குன்னு தெரியும், ஆனா அதை பத்தி தானே கவலை இல்லை. அது இருக்கு, அதை எடுக்கணுன்ற ஒரு நோக்கம் இல்லை. அது கண்டும் காணாதவர்களாய் இருக்கிறாங்க, அது மதிப்பை உணராதவர்களாய் இருக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களாய் இல்லாதபடி பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அனுதினமும் புதுப்பித்து, அனுதினமும் தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காய் அதை நம்ம பரிபூர்ணமாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மற்றவர்களுக்கும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? அன்றைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. என் தேவன் கொடுத்திருக்கிறீங்க விலையேற பெற்ற ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் எங்களுக்குள்ள புதைந்திருக்கிறது சுவாமி.
அதை உணர்ந்தவர்களாய் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்க. இந்த பரலோக ராஜ்யம் எங்களுக்குள்ளா இருக்கிறது, இந்த ரட்சிப்பு எங்களுக்குள்ளா இருக்கிறது. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதை நாங்கள் வீணாக ஆண்டவரை விட்டு விடாதபடி, கண்டும் காணாதவர்களாய் இல்லாதபடி என் தகப்பனுக்காய் அதை வெளியே கொண்டு வரணும். அப்பா எத்தனை காரியங்கள் இழந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை, பரலோக ராஜ்யத்தை அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் கண்டு சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அதை ஆண்டவரே நாங்கள் மட்டுமே அனுபவிக்காதபடி மற்றவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க சுவாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அதுதான் என் தகப்பன் எதிர்பார்த்து எங்களை பார்த்து சொல்றீங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், எங்களுக்கு உணர்த்துறீங்கப்பா. நன்றி 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 நன்றி. நீர் கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷமான காரியத்திற்காய் நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. காலத்தை ஊதி தீவட்டியை பிடித்து பானையை உடைக்க அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே கிருபையை தாங்க சுவாமி. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்றிருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா உமக்கு உம்முடைய மகிமைக்காக பிரயோஜனப்படுத்த கிருபையை தாங்க சுவாமி. உம்முடைய கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எத்தனை அற்புதமா எத்தனை அற்புதமா எங்களோடு கூட இடைப்பட்டீங்கப்பா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு என்று அப்பா ஸ்தோத்திரம் நீங்க சொன்னீங்க. அதற்குரிய பதில் அடுத்தே நீங்க சொல்றீங்கப்பா. எந்த இடத்தில் விழுந்தாய் என்பதை நீ உணர்ந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக என்று அப்பா அதற்கான ரெமடியை நீங்க அடுத்து கொடுத்திருக்கிறீங்க அப்பா ஸ்தோத்திரம். அப்பேற்பட்டவர்களா இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் நாங்கள் புதுப்பித்து அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே மனம் திரும்பி அப்பா ஆதியில நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்று செய்த அப்பா ஸ்தோத்திர காரியத்தை மீண்டும் செய்யும்படியாய் உணர்த்துறீங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்போம்ப்பா ஆண்டவரே. நாங்கள் சபை கூடுதலை விட்டுற மாட்டோம், ஃபெலோஷிப்பை விட்டுற மாட்டோம் அப்பா. வேதம் வாசிக்கிறத விட மாட்டோம். அதிக நேரம் ஜெபிப்போம், அதிக நேரம் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட அந்த சந்தோஷத்தோடு இருந்த சுவாமி அப்பா. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உயர்வோ தாழ்வோ வறுமையோ ஆண்டவரே தரித்திரமோ என்ன வந்தாலும் என் தேவனுக்கு நன்றி சொன்ன இந்த வாயப்பா ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அதே மாதிரி தகப்பனை அப்பா இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் உணரும்படியான கிருபையை கொடுப்பீராக. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி நன்றி. இன்னும் உம்மை நேசிக்க, இன்னும் இடத்துல அன்பு செலுத்த, இன்னும் ஆண்டவரை உமக்காக நாங்கள் ஓட அப்பா ஸ்தோத்திரம் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக அநேக ஜனங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொண்ட பொக்கிஷத்தை அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா சொல்லும்படியான கிருபையை அப்பா எங்களுக்கு கொடுங்க சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பொக்கிஷத்தை நீர் கொடுத்திருக்கீங்கப்பா. பிள்ளைகள் அதை பயன்படுத்தும்படியான கிருபையை நீர் கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்க அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்துல அப்பா எத்தனை பாக்கியத்தை நீர் வைத்திருக்கிறீங்க எங்களுக்கு என்று தேவ தூதர்களை நியாயம் தீர்க்கும்படியாக நூறத்தனியான ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் அப்பா ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் மோடு கூட உட்காரும்படியான கிருபை, எத்தனை காரியத்தை நீர் வைத்திருக்கிறீங்க எங்களுக்கு என்று அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபைகளை கொடுங்க சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். Praise Lord, sisters, praise Lord. God bless you all. Praise the Lord, sisters. Praise the Lord. Thank you, praise Lord.